எனக்கு லைஃப்ல கணவனை இழந்த ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை குடுக்கணுங்கிறது தான் என்னோட லட்சியங்க. அதனால தான் நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். நீங்க ஓகே சொன்னீங்கன்னா, உங்க வீட்டுக்கு வந்து பேசி, எங்க அக்காகிட்டயும் சொல்லி, உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாங்க. என்ன நீங்க பார்த்து 2 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ள எனக்கு வாழ்க்கை குடுக்குறேன்னு சொல்றீங்க? என்ன பத்தி அப்படி உங்களுக்கு என்னங்க தெரியும்? நீங்க என் மேல அ, இரக்கப்பட்டு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. என்னால இப்ப யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் ஒரு நல்ல கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். மாசம் எப்படி பார்த்தாலும் ரூ. 30,000 கைக்கு வருங்க. அது மட்டும் இல்லாம, சைடுல அங்க இங்கன்னு சின்ன சின்ன வேலை கூட செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. அதிலிருந்து எப்படியும் ஒரு ரூ. 5,000க்கு மேலயாவது கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் மொத்தம் மாசம் ஆனா ரூ. 40,000 என் கைக்கு வருங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அந்த சம்பளத்துல நாம 2 பேரும் நல்லபடியா வாழலாங்க. நான் உங்கள ராணி மாரி பார்த்துப்பேங்க. நீங்க யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்கங்க. நான் உங்க பதிலுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். சரிங்களா? நீங்க பாசிட்டிவா சொன்னாலும் சரி, நெகட்டிவா சொன்னாலும் சரி, நான் உங்க மெஸ்ஸுக்கு தான் வந்து சாப்பிடுவேன். ஏன்னா, எனக்கு உங்களோட சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. இத்தன நாள் மெஸ்ல உங்க சாப்பாட சாப்பிட்ட நான், உங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க கூட வாழ்ந்து, கடைசி வரைக்கும் உங்க கையால சாப்பிடணும்னு ஆசைப்படுறேங்க. ம். சரிங்க. எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும். ஆ, சரிங்க. அப்ப நான் கிளம்புறேங்க. ம். அ. ம். என்ன இவரு? திடீர்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. அம்மா வேற ஒரு பக்கம் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்னன்னா பழகுன 2 நாள்லயே என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்ன ராணி மாதிரி வச்சு காப்பாத்துறேன்னு சொல்றாரு. இவருக்கு உண்மையிலேயே என்ன புடிச்சிருக்கா? இல்ல நான் தனியா இருக்கேன்னு என்ன யூஸ் பண்ணிக்கலான்னு பாக்குறாரான்னு தெரியலையே. ச்சே! அவர பார்த்தா அப்படியெல்லாம் தெரியல. அப்படி இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்து கேட்பாரா? சரி, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு முடிவெடுப்போம். ம். ஆ? என்ன மேடம்? ஏதோ ம். தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கிற மாரி இருக்கு. ஓ! நீங்களா? வாங்க, வாங்க. உள்ள வாங்க. சாப்பிடுறதுக்கு சூடா என்ன இருக்கு? ஆ சூடா இட்லி இருக்குங்க. சரி, சரி. சீக்கிரம் எடுத்து வைங்க. என்னன்னு தெரியல. ரொம்ப பசியா இருக்கு. சரி உட்காருங்க. நான் போய் ம். எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. ரொம்ப பசியா இருக்குன்னீங்கல்ல, சாப்பிடுங்க. ம். ம். நான் உங்க மெஸ்ல மாச சாப்பாடுக்கு சேர்ந்துரலான்னு இருக்கேன். ம், அதுக்கான அமௌண்ட்ட நான் ஃபோன் பே பண்ணிடுறேன். பாத்துக்கங்க. ம். பாதி அமௌண்ட் இப்போ போட்டிருக்கேன். மீதி மந்த் எண்டுல தரேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஐயோ! இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸு? உங்களுக்கு ஏதாவது அவசரமா பணம் தேவைப்பட்டா கூட என்கிட்ட தயங்காம கேளுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எப்பவும் தயாரா இருக்கேன். சரிங்களா? பரவாயில்லங்க. இருக்கட்டும். என்னங்க இப்படி தயங்குறீங்க? எது வேணும்னாலும் என்கிட்ட ஓப்பனா கேளுங்க. ம், சரிங்க. சரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. கொஞ்சம் உட்காருங்களேன். பரவாயில்லங்க. அப்படியே சொல்லுங்க. இல்லங்க, நீங்க உட்காருங்க, நாம பேசுவோம். அ, ம். எனக்கு உங்கள ரொம்ப புடிச்சிருக்குங்க. நீங்க அ, மட்டும் ஓகே சொன்னீங்கன்னா, அ. நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓகேவா? கல்யாணமா? என்ன பத்தி எதுவுமே தெரியாம என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா என்னங்க அர்த்தம்? என்னங்க இப்படிலாம் கேக்குறீங்க? ம், ஒருத்தவங்களோட பழக்கவழக்கமே அவங்கள பத்தி சொல்லிடுங்க. நீங்க உண்மையிலேயே ஒரு நல்ல பொண்ணுங்க. இதுக்கு மேல ஒருத்தனுக்கு என்ன வேணும்? ம். நீங்க மட்டும் எனக்கு கிடைச்சா, இந்த உலகத்தையே பந்து மாதிரி எடுத்துட்டு வந்து உங்க காலடியில வைப்பேங்க. ஐய்யய்யோ! நெறைய தமிழ் படம் பார்த்து கெட்டு போயிருப்பீங்க போல இருக்கு. டயலாக்லாம் ஹெவியா வருது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. எனக்கு உங்கள பார்த்த உடனே இந்த மாரி டயலாக்லாம் ஆட்டோமேட்டிக்கா வருதுங்க. நான் ஒரு ஐடி கம்பெனில வேல பார்க்குறேன். மாசத்துக்கு ரூ. 1,50,000 மேல சம்பளம் வருது. அது மட்டும் இல்லாம ஊர்ல சொந்த வீடு இருக்கு. இப்ப சென்னையில நான் இருக்கிற ஏரியாவிலேயே ஒரு ஃபிளாட் வாங்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட கார் கூட இருக்குங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நான் அந்த கார்ல உங்கள ராணி மாதிரி உட்கார வச்சு சிட்டி பூரா சுத்தி காட்டுவேன். எங்க வேணாலும், எப்ப வேணாலும் நம்ம நெனைச்ச இடத்துக்கு போயிட்டு வர முடியும். நாம நெனைச்ச மாதிரி வாழலாம். உங்கள நான் ராணி மாதிரி பாத்துப்பேங்க. நீங்க மட்டும் ஓகே சொல்லுங்க. உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓகே தானே?
இப்படி திடீர்னு வந்து கேட்டீங்கன்னா என்னங்க சொல்ல முடியும்? நான் ம். கொஞ்சம் யோசிக்கணுங்க. இதுல யோசிக்கிறதுக்கு பெருசா என்னங்க இருக்கு? மாசத்துக்கு 1,50,000 சம்பளம் வருது. காரு, வீடு, எக்கச்சக்க சொத்து இருக்கு. அப்படி இருக்கிற என்ன நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா, அப்புறம் லைஃப் லாங் நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. சீக்கிரமா ஓகே சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிக்கலாம். சரியா? எனக்கு கொஞ்சம் டைம் வேணுங்க. லைஃப் விஷயம் இல்லையா? ம். சரி. ஓகேங்க. என்ன இது? இப்படி 2 பேருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறாங்க. அவர் என்னன்னா மாசம் ரூ. 40,000 தான் சம்பாதிக்கிறாரு. இவரு மாசம் ரூ. 1,50,000 சம்பாதிக்கிறாரு. 2 பேரும் பார்க்கறதுக்கு என்னமோ ஹீரோ மாதிரி தான் இருக்காங்க. ஆனா வாழ்க்கைன்னு வரும்போது லைஃப்ல செட்டில் ஆனவங்க கூட தானே வாழ முடியும். ஆனா அவரோட கேரக்டர் பார்த்தா ரொம்ப சாந்தமா, அமைதியா, நல்லவரா தெரியறாரு. ஆனா இவர் கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி துருதுருன்னு இருக்காரு. ஆனா இந்த வயசுலயே ரூ. 1,50,000 சம்பாதிக்கிறாரு. ஃபியூச்சர்ல ப்ரமோஷன் கிடைச்சு பாரிஸ்ல போய் செட்டில் ஆயிடுவேன்னு வேற சொல்றாரு. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நானும் ஃபாரின்லயே போய் செட்டில் ஆயிடலாம். இந்த ஊர்லயே அவருக்கு வீடு, ஃபிளாட்டு, சொந்தமா கார் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல போல இருக்கே. ஏற்கனவே நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவரை கல்யாணம் பண்ணா கல்யாணத்துக்கு அப்புறமும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். சரி, 2 பேர்கிட்டயும் டைம் கேட்டிருக்கோம். நல்லா யோசிச்சு முடிவெடுப்போம். அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். அவ மட்டும் ஓகே சொல்லிட்டான்னா, அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள நல்லா பார்த்துக்கணும். அவ ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. அவ கஷ்டத்துல இருந்து வெளியே வரதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும். 2 பேருமே ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேர்ல யாருக்கு ஓகே சொல்றது? முதல்ல ப்ரப்போஸ் பண்ணவருக்கு ஓகே சொன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம மிடில் கிளாஸ் வாழ்க்கைய தான் வாழ முடியும். ஆனா 2வதா ப்ரப்போஸ் பண்ணவருக்கு ஓகே சொன்னா, நம்ம வாழ்க்கையே சந்தோஷமா மாறிடும் போல இருக்கே. அவருக்கு இப்பவே ரூ. 1,50,000 சம்பளம் வருது. அவர் சொன்ன மாதிரி ப்ரமோஷன் கிடைச்சு ஃபாரின்ல வேலை கிடைச்சதுன்னா, நம்மளும் போய் அங்கேயே செட்டில் ஆயிடலாம். ஐயோ! தலையே வெடிச்சிரும் போல இருக்கே. ஐடில வேலை பார்க்குறவரா? இல்ல சாதாரண கம்பெனில வேலை பார்க்குறவரா? இது நமக்கு 2வதா கிடைக்கிற சந்தர்ப்பம். 2 பேர்ல சரியான ஆள பார்த்து செலக்ட் பண்ணணும். நமக்கு கிடைச்ச இந்த வாய்ப்ப மிஸ் பண்ணிடக்கூடாது. கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு பிட்ட போட்டோம். எப்படியும் எனக்கு ஓகே சொல்லிருவான்னு நெனைக்கிறேன். ஓகே மட்டும் சொல்லிட்டானா, அவள கூட்டிட்டு வந்து என்ஜாய் பண்ணிட வேண்டியதுதான். ஐயோ! வந்துட்டீங்களா? வரும்போது ஒரு குரல் குடுத்துருக்கலாம்லங்க. பரவாயில்ல, நீங்க வேலை முடிச்சுட்டு வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆ, சாப்பிட என்னங்க வேணும்? சாப்பிட என்ன இருக்கு? எது இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க. ஓகேங்க. இந்தாங்க. எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க. நான் அத முடிச்சுட்டு வந்துர்றேன். ம், ம், ம். ஏங்க, கொஞ்சம் இங்க வரீங்களா? ஆ, இதோ வரேன் இருங்க.